Dear 12th standard CBSE students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். Using the properties of determinant and without expanding this, you have to find the value of this, or you have to show that your answer is 0. First, just to name this as A is equal to 1 BC A into B plus C, 1 CA B into C plus A, 1 AB C into A plus B. Next stage 1 BC CA AB, just multiply A வால ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க AB plus AC, B ஆல இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க BC plus BA, C ஆல இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க CA plus CB. Next just multiplication தான் பண்ணிருக்கோம். This is my C2 and this is my C3. AB இருக்கு, இங்க BC இருக்கு, இங்க AC இருக்கு. அதனால நான் என்ன பண்ண போறேன், இது கூட ஆட் பண்ண போறேன். அப்போ C3 is equal to C3 plus C2. அப்போ நம்மளுடைய டிட்டர்மினன்ட் என்ன ஆகும்னா 1 1 1 அப்படியே இருக்கும். Your BC CA AB will be as it is. You have to just add this with C3. இதை எடுத்து இது கூட அப்படியே பிளஸ் பண்ணுங்க. அப்போ AB வந்துரும். இது போய் இதோட பிளஸ் ஆகும்போது BC இங்க ஆட் ஆகும், பிளஸ் AC இங்க ஆல்ரெடி இருக்கு, CA இங்க போக போகுது, BA வை AB ன்னு எழுதலாம், BC ன்னு போட்டுக்கலாம், CA வை AC ன்னு கூட எழுதிக்கலாம். பார்க்கிறதுக்கு ஒரே பேட்டர்ன்ல இருக்கும். அதே மாதிரி இது போய் இது கூட ஆட் ஆக போகுது. you are going to add this with this. அப்போ AB இது கூட சேர்ந்துரும், பிளஸ் CB BC ன்னு எழுதலாம், plus CA வை AC ன்னு எழுதலாம். Fine. Next stage, if any column is common அல்லது any row is common னா நீங்க காமன் எடுக்கலாம் வெளியில. அப்ப AB plus BC plus CA காமனா இருக்குது. AB plus BC plus CA காமனா வெளியில எடுத்துடலாம். எடுத்துட்டா இது 1 1 1 மாறிடும். இது அப்படியே காமனா வெளியில வந்துரும். ஆல்ரெடி இங்க C1 ஒரு 1 1 இருக்கு. அது மட்டும் இல்லாமல் BC CA AB, right? If any two columns are identical, means the value of the determinant becomes 0. அதனால இங்க C1 உம் C3 உம் ஐடென்டிக்கல்னா நம்மளுடைய வெளியில இருக்கிற அந்த காமன் ஃபேக்டர் அப்படியே தான் இருக்கும். ஆனா வேல்யூ ஆஃப் தி டிட்டர்மினன்ட் 0 ஆயிடும். 0 into anything becomes 0. Therefore your final answer is 0. Hence proved. Okay, thank you.